அன்பானவர்களே, அடப்பாடு வாட்டர் ஃபால்ஸ் அதூர் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல இருந்து நான் பேசுகிறேன். பெரிய ஒரு கற்பாறையிலிருந்து தண்ணி கொட்டி அருவி மாதிரி இங்கே கீழே வருகிறது. பல கிராமங்களுக்கு இந்த தண்ணீர் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம், இது நல்ல பசுமையான கேரளா, மழை நிறைய வரும். இந்த இடத்துல மழை தண்ணி தேங்கி இருந்து மலையிலிருந்து கீழே வருகிறது ஆச்சரியம் இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல கர்த்தர் எப்படி தண்ணி கொடுத்திருப்பாரு? 25 லட்சம் பேருக்கு எத்தனை டேங்கர் லாரி தண்ணி தேவைப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாராம்? மோசே கிட்ட ஒரு கற்பாறையை காண்பித்து அந்த கற்பாறையை அடிக்க சொன்னார். அடிக்கும் போது அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படியாக இந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்திருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இது இப்பொழுதும் ஒரு சாட்சியாக இருக்கிற ஒரு கல் ரெண்டா பிளந்திருக்கு. பார்த்தீங்களா? வனாந்திரத்துல இருக்கிறது. ஆனா இந்த கற்களின் மேல் தண்ணீர் வடிந்து 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 அந்த கல்லெல்லாம் ஸ்மூதா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய மகிமையான அற்புதம். வனாந்திரத்திலே அவர் தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணினாராம். அவர்கள் எல்லாரும் அந்த ஞான கண்மலையிலிருந்து குடித்தார்கள். கண்மலையாக வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தது வேற யாருமே இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 Corinthians 10:4 வேதம் சொல்கிறது, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்கிறது? தண்ணீரே இல்லாத வனாந்திரத்துல கண்மலையாம் கிறிஸ்து நின்று அவர்கள் ஆண்டவர் தட்டி கேட்க சொல்லும் போது தண்ணீரை திறந்து கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மத்தேயு 7:7, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்றீங்கல்ல, ஒரே வனாந்திரமா இருக்குது, உங்க லைஃப்ல இன்னும் ஒரு அற்புதம் நடக்கல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்மலையாம் கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு ஜபத்தை கேட்டு கண்மலையை பிளந்து உங்களுக்காக அவர் ஒரு தண்ணீர் தடாகத்தை, ஒரு அற்புதத்தை உண்டாக்க போகிறார். Today I want to bless you and release a blessing for you. உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு தனக்குள் வைத்திருக்கிற அற்புதத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறார். தாகம் உள்ளவன் எவனோ என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்னவர் உங்கள் தாகத்துக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். உங்கள் தேவைக்கு அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய அருவி போல ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் நதி உங்களை தேடி வருகிறது. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. God bless you. Have a wonderful day. Amen.